ஒரு அரசியல்வாதி கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு இங்க ஒரு எந்த ஒரு கட்சியிலயும் ஒரு ஐடி கார்டே கிடையாது. அதாவது அந்த ஓட்டு கார்டு மாரி சொல்றாங்க இல்லையா? கட்சியினுடைய கார்டு உறுப்பினர் கார்டு. நம்ம கார்டு கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு பாரதத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் ஏடிஎம்கே வேட்பாளரோ அல்லது பாஜக வேட்பாளரோ யார் நிறுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தால் கூட இந்த வாட்டி அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்குண்டான பாலியல் தொந்தரவுங்க, அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, நிறைய பிரச்சனைகள். எனக்கே உண்மையில் சொன்ன, நானும் இங்கே ஒரு சொந்த வீட்டுக்காரன் தான். சொந்த வீடு இருந்தாலும் இது ஒரு சாதாரண ஒரு இத்து போன வீடு, 60 வருஷம் பழமையான வீடு. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரியை என்னால் கட்டவே முடியல. வரி கட்ட முடியல. 2வது என்ன சொல்கிறது, ஈபி இது எல்லா விஷயத்துலையுமே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் எந்த அரசு வந்தாலும் அது ஏற்ற தான் செய்வாங்க. பட் இவங்க என்னென்னா மறைமுகமாக எதுவுமே ஒரு இன்டிமேஷன் இல்லாமல் வீட்டு வரி ஆகட்டும், எலக்ட்ரிக் பில் ஆகட்டும், எல்லாமே, அதாவது இன்றைக்கி வீடு வாங்குகிற பத்திரப்பதிவுலேருந்து எல்லாமே அதிகமாகிட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா எடப்பாடி தான் முதல்வராக வரணும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஎன் ரவிக்கு வேட்பாளருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதனால் அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுதான் 100க்கு 100 உண்மை. என்னுடைய பேர் அன்புதுரை. ஆனால் ஏற்கனவே இந்த போன முறை எலெக்ஷன் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை அதுக்கு முன்னாடி 2 வாட்டி பார்த்தீங்கன்னா விஎன் ரவி தான் 2 வாட்டியும் ஜெயிச்சார். ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுது. அவங்க செய்கிறாங்க செய்யலைன்றதை விட 2வது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயம் இருக்கும். 2வது எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் அராஜகம் தான். டிஎம்கேக்காரங்க வந்தாங்கனாலே அராஜகம் பயங்கரமாக இருக்குது. இது எப்படி தான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல.